அனைவருக்கும் வணக்கம். வல்லினச்சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி தொடர் 6 அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர். இந்த தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள் கவிஞர் இன்பா அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து, அதேபோல் கவிஞர் ரோஹிணி துபாயிலிருந்து. அவருடைய ஒளிப்பதிவை நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கவிஞர் இன்பா. வணக்கம் தோழர். ஓகே, நண்பர்களுக்கு வணக்கம். அகன் ஐயா அவருக்கு மிகப்பெரிய நன்றி. முதலில் மறையவில்லை மகாகவி என்ற தொடரினை முன்னெடுத்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடத்தி வருவதற்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். முதல்ல ஏன்னா ஒரு கவிஞரை வாழும்போது கொண்டாடுவது என்பது ஒன்று, அவர் மறைந்த பின் அவருடைய நினைவுகளிலிருந்து மீள முடியாமல் அதனை ஒரு தொடராக எடுத்து வந்து அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்கள் என்றும் உண்டு. முதலில் பொதுவா பேச்சாளர்கள் நிகழ்வுக்கு வருவது என்பது இப்போதெல்லாம் எளிதாகிவிட்டது. பார்வையாளர்களை அழைத்து வருவது என்பதே அரிதாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். நான் எப்போதுமே எல்லா நிகழ்வுகளையும் சொல்றது உண்டு, 5 பேர் வந்தாலும் நாங்க நிகழ்ச்சி அற்புதமா நடத்துவோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கரெக்டா 5 பேர் இருக்கிறோம். நிகழ்ச்சியை அற்புதமாக கொண்டு செல்வோம். அயலகம் ஆராதிக்கும் அருந்தமிழ் கவிஞர் அப்படிங்கிற கருப்பொருள் என்னை பேச அழைத்தமைக்கு என்னுடைய நன்றி. முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரே கவிஞர் யாரு, மகாகவி என்றால் யார் என்று கேட்டால் நமக்கு பாரதி மட்டும்தான் நினைவுக்கு வருவார். ஆனால் ஈரோடு தமிழன்பன் அவர்களை முதலாக மகாகவியை நெருங்கி விட்டார் என்று அழைத்தது முதலில் எனக்கு தெரிந்து கோவை ஞானி அவர்கள். சரியா சொல்றேனா என்பதை அகன் ஐயா அவர்கள் ஒரு முறை உறுதி செய்து கொண்டால் நல்லது. சரியா சொல்றேனா? ஓகே, ஐயா அவர்கள் நியூஸ்ல இருக்காங்க, பரவாயில்ல. கோவை ஞானி அவர்கள் அவருடைய திறனாய்வு ஒன்றில் சொல்லும் பொழுது, அந்த திறனாய்வுக்கு பேர் புல்வெளி பூத்த சூரியன்களாய் உருகுகிறது என்ற ஒரு கட்டுரையில் அது அகன் ஐயா அவர்கள் தொகுத்த நூல் தான். அதுல சொல்லும் பொழுது மகாகவியை இவர் நெருங்கி விட்டார் அப்படின்னு ஒரு கட்டுரை அழகாக எழுதியிருப்பார். அதுல நிறைய கவிதைகளை தொகுத்து அவர் எழுதியது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. பட்டாம்பூச்சிகள் இல்லாத ஒளி வண்ணங்கள் யாரோடு பேசும் அப்படின்னு ஒரு சில வரிகளில் சொல்லும் பொழுது உண்மையிலேயே மகாகவி நெருங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு மனதில் பட்டது. ஒரு நிறத்துக்கு ஒரு சிறகு கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராகவே நமக்கு மகாகவி அவர்கள் தெரிகின்றார். நம்மை கையோடு அழைத்து கொண்டு அவருடைய கவிதைகளுக்கு வழியாக அழைத்து செல்லக்கூடிய அந்த பயணம் அப்படிங்கிறது என்றுமே நம் வாழ்க்கையை மறக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வரியும் ரொம்ப அழகான வரி, பெயர்களை மாற்றி வைத்தால் பூக்கள் வருத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியோடு திரிகின்ற அந்த வரியும் மகாகவி அவர்களுடைய ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய நிறம் மாறும் மரம் நீரும் உரம் ஏறும் சுரம் ஏறும் கவிதைகளை கொடுத்தவர் என்று சொல்லலாம். அவரை பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா, தமிழ் கவிதை பரப்பி இதுக்கு முந்தி எழுதிய மரபார்ந்த கவிதைகளுக்கும் அதுக்கு பின்னால் வந்த புது கவிதைக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்து கவிதைகளை நமக்கு கொடுத்தவர் அவர். பாரதிதாசன் மரபில் வந்த கவிஞர். வானம்பாடி காலத்திலேயே கொடிகட்டி பறந்த கவிஞர்களில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு கவிஞர் என்று சொல்லலாம். அதாவது சிற்பி அவர்கள், கோவை ஞானி அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எல்லாம் வானம்பாடி காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கவிதைகளுக்குள்ளே ஒரு பெரிய புரட்சியையும் ஏற்படுத்தி சென்றவர்கள் என்ற வகையில் நாம் அவர்களை அடையாளப்படுத்த முடியும். அதோடு தனது புதுக்கவிதை பயணத்தோடு மட்டுமே தனது வாழ்வியலை சுருக்கிக் கொள்ளாமல் பிற மொழி கவிதைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான முன்னோடி கவிஞராக நம் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை இன்று பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1960களில் தான் அவர் முதலில் கவிதை தொகுப்பு நூல் வெளிவந்ததாக நினைக்கின்றேன். ஆனால் இறுதி வரை அல்லது வாழ்நாளின் கடைசி நாள் வரை அவர் கவிதையின் வழியாகவே ஒரு கவிதையாகவே வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை கவிதைக்காகவே அர்ப்பணித்து சென்று இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு அகனையா தொகுத்த கவிதை தொகுப்பு நூல் ஒன்று பார்த்தால் 71 கவிதை தொகுப்புகளை எல்லாம் சேர்த்து ஒரே தொகுப்பாக வெளியிட்டார். ஒரு 80 நூல்கள் வரை அவர் எழுதியிருக்க கூடும் என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்க போனா வேற எந்த வானம்பாடி கவிஞரையும் இந்த அளவுக்கு கவிதை நூல்களை வெளியிட்டு இருக்கின்றார்களா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஒரு கவிதை உலகில் வேற எந்த கவிஞரும், வானம்பாடி கவிஞர்கள் எடுத்துக்கொள்ளவிட்டாலும் கூட வேற எந்த கவிஞரை இந்த அளவுக்கு இத்தனை கவிதை நூல்களை வெளியிட்டு இருக்கின்றார்களா என்பது
என்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆக ஒரு கவிதை உலகத்தில் ஆக அதிகமான கவிதைகளை எழுதியவர் என்ற வகையில் இவர் ஒரு பெரிய மகாகவியாக நாம் அடையாளப்படுத்த முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தன்னை வந்து ஒரு வானம்பாடி வட்டத்துக்குள்ள மட்டுமே வைத்து ஒரு பூட்டிக் கொள்ள விரும்பாமல் அந்த சின்ன வட்டத்தையும் ஒரு பெரிய பெரிய வட்டமாக சுழி சுழியாக அடுத்தடுத்த வட்டத்துக்கு நகர்த்தி கொண்டே சென்று தன்னை கவிதைக்குள்ளார எல்லா வகை கவிதைகளுக்குள்ளார உலக கவிதைகள் எல்லாவற்றிலும் தன்னை அடையாளப்படுத்தி தனக்குள் அந்த கவிதை மொழியை வாங்கி கொண்டு அந்த கவிதைகளுக்குள்ளாக தனது வரிகளை செலுத்தி அதனை தன்னோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதனை ஒரு பரந்த வெளிக்கு எடுத்து சென்றவர். வாசகர்களை வித்தியாசமான வாசகர்களை தனக்கு கொண்டு வந்து தனக்கான அடையாளத்தை விரிவுபடுத்தி கொண்டு வந்த மிக முக்கியமான கவிஞர். ஏற்கனவே தெரியும் சென்றிய கவிதைகள், லிமரைக்கு கவிதைகள் போன்ற கவிதைகள் எல்லாம் தமிழுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான். ஏன்னா வெறும் பெயரளவில் மட்டுமே நமக்கு தெரிந்த கவிதை வடிவங்களாக இருந்தவற்றை அவற்றை நமக்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்து அப்படி எழுதக்கூடிய கவிஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஒரு முன்னோடியாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி களமாக இப்படி எல்லாம் கவிதைகள் ஜப்பானில் இப்படி ஒரு கவிதைகள் இருக்கிறது, உருதில் இப்படி ஒரு கசல் கவிதை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொண்டு வந்து தமிழுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த வந்து மிக முக்கியமான கவிஞராக ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய ஒரு கவிதையில் பெண்ணாக பிறந்தது குற்றமா என்ற வரி வந்து எனக்கு எப்போதுமே என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நல்ல பெண் அல்லது ஒரு தவறான பெண் என்பதை எப்படி ஒரு சமூகம் அளவுகோலை நம் மீது செலுத்துகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பெண் வந்து பேசினாலே குற்றம் அப்படின்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? ஒரு பெண் பேசியே அவளை பற்றின அடையாளத்தை அவள் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கால சூழலில் ஒரு பெண் பேசுவதே குற்றம். அப்ப பேசாமல் இருந்தால் பெண் தவறான பெண்ணா, கேள்வி கேட்டால் பெண் தவறான பெண்ணா அப்படின்ற அவருடைய அந்த மேடையில் அவர் பேசக்கூடிய அந்த கேள்விகள் முன்வைக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு பெண்களுக்காக அவர் எந்த அளவுக்கு உடன் நின்று இருக்கிறார் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாமே உலக தமிழ் பெண் கவிஞர் பேரவையில் ஒன்று கூடி இருந்திருக்கோம். ஆனா பெண்ணுக்காக அவர் பாடிய பாடல்களும் நிறைய கவிதைகள் இருக்குது. ஒரு பெண் அவருடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னா அவர் வந்து பேசிட்டே இருக்கணும்ன்றது அவசியமும் இல்லை. மௌனமாக இருந்தாலே வந்து ஒரு பெண் அது எதிர்ப்பை காட்ட முடியும். இப்ப வீட்டுல பெரும்பாலும் நம்ம பேசாமலே சில நேரங்கள்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த முடியும். பேசிட்டே இருப்போம், எப்போதுமே பேசிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் யாரோடையும் பேசாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ஏதோ வீட்டுல ஏதோ நடக்க போய். என்ன எங்க வீட்டுல எனக்கு சொந்த அனுபவம் அது. சில நேரங்கள்ல சில எதிர்ப்பை சில நேரங்களில் காட்ட முடியாத சூழலில் அப்படியே மௌனமாகி விடக்கூடிய ஒரு மனசும் வந்துடும். அப்ப அமைதியாக இருந்தாலே சரி, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எங்க வீட்டுல ஏதோ சண்டை வரப்போகுது அப்படின்னு தான் தோணும். ஆக ஒரு பெண் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பேசாமல் மௌனமாகவும் தன்னுடைய எதிர்ப்பை காட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய அழகான சில வரிகள்ல அவர் சொல்லியிருப்பார். அலறாமல் அடிக்காமல் அமைதியாக எதிர்க்கும் மனிதர்களுக்கிடையே கவிதையை வந்து ஒரு பெரிய போராட்டமாக முன்னிறுத்தி கொண்டு வந்து அது வழியாக சில எதிர்ப்புகளையும் காட்ட முடியும் என்பதை தனது வரிகளின் வழியாக அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை வந்து எப்படி மறக்க முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு நான் பள்ளியில் படிக்கும் போதே இந்த மாதிரியான வரிகள் எல்லாமே எனக்கு சொல்லப்பட்டது. என்னுடைய அப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் ஒரு கவிஞர், அவர் புலவர். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ஒரு புலவர், தமிழாசிரியர். அப்போதே எனக்கு வந்து பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள், ஈரோடு தமிழன்பன் கவிதை தான் ஒரு இந்த வரிசையில் எனக்கு அறிமுகப்படுத்தினது. வந்து முதல்ல பாரதியார், பாரதிதாசன், அடுத்ததாக எனக்கு அவர் அறிமுகப்படுத்தியது ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய கவிதைகள். அப்படித்தான் நான் அவரை பத்தி மேல தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய கவிதைகள் வந்து செல்லக்கூடிய வரிகளாக, அங்கங்கே நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய வரிகளாக நிறைய அவருடைய கவிதைகளை வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. அதுல வணக்கம் வள்ளுவர் அப்படிங்கிற மிக முக்கியமான தொகுப்பு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின தொகுப்பு. ஒரு வள்ளுவரை வந்து ஒரு சிலை மட்டும் இல்லை, அவர் கவி ஒரு திருக்குறளை எழுதிவிட்ட ஒரு சிலை அல்ல. அப்படின்னு ஒரு சிலை மட்டும் நீங்க அங்கங்க வச்சுட்டு போறதுல அர்த்தம் இல்லை. ஆனா அது வந்து அவர் சமூகத்தை பார்த்து அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளாக, கேள்வி கேட்கும் மனிதராக நம் முன்னே நிறுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். அதான் அது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. மரபும் நவீனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக, ஒரு அறத்தை அல்லது இன்றைய அரசியலை பேசக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பாக வந்ததுதான் அவருடைய மிகவும் புகழ்பெற்ற வணக்கம் வள்ளுவ கவிதை தொகுப்பு.
அப்படியே போனா வந்து அவருடைய கவிதை ஹைக்கூ கவிதைகள் பத்தி பேசிட்டே இருக்கலாம். நிறைய ஹைக்கூ கவிதைகள், மனசுக்கு நெருக்கமான கவிதைகள். கோடி துணியை வெட்டியான் உருவியதும் குப்புற திரும்பி கொண்டது பின்னம் அப்படிங்கிற கவிதையை படிச்ச உடனே ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கியது. ஒரு கொடி துணியை ஒரு வெட்டியான் உருவிந்தை கூட ஒரு பிணம் விற்கப்பட முடியுமா? அது ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாருமே கற்பனையே பண்ணி பார்க்கவே முடியாத ஒரு சிந்தனை. அது இயல்பா கூட நடந்திருக்கலாம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அத வந்து இப்படி அதை ஒரு வார்த்தை வழியாக அதை கொண்டு வந்து முன்னிலை நம் முன்னே வந்து ஒரு காட்சிப்படுத்தி அழகான ஒரு அந்த சித்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறார் இல்லையா? ஒரு எங்கெல்லாம் நம்ம வந்து வைக்கப்பட கூடும். அது ஒரு வெட்டியான் துணியை உருவினா கூட ஒரு பிணம் கூட பிணத்துக்கு கூட அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கறத வந்து அது அழகா அந்த வரிகள் வழியாக சொல்லியிருப்பார். ஆகாயமும் அழகும் ஆகாயமும் அழகு பூமியும் அழகு ஆம் என் கையில் ரொட்டி துண்டு அப்படிங்கிற இந்த ஹைக்கூ கவிதைன்னு எனக்கு பிடிச்சது. நிறைய ஹைக்கூ கவிதை வந்து அவருடைய கவிதைகளை படிச்சுட்டே போலாம். அடுத்து வந்து அவருடைய மகனுக்கு பெயர் வைத்தது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குனுச்சு. அவருடைய மூத்த மகனுக்கு பாப்லோ நெருடா அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். இரண்டாவது மகனுக்கு பாரதிதாசன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். அவர் ஐயா அவர்கள் நினைச்சிருந்தா இப்ப பாரதியின் மேல் பற்று கொண்டதனால் பாரதிதாசன் என்று அவர் பெயரை மாற்றிக் கொண்டது போல் இவர் ஒரு தனக்கு ஒரு நெருடாதாசன் என்றோ இல்ல பாப்லோ தாசன் என்றோ இப்படி ஒரு எளிமையாக ஒரு பெயரை வைத்துக் கொண்டு சென்றிருக்கலாம். ஆனா வந்து ஏன் மகனுக்கு இந்த பெயரை வச்சார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மகனை வந்து பாப்லோ நெருடான்னு எத்தனை முறை அவர் கூப்பிட்டிருப்பார். அவர் பிறந்ததுல இருந்து எவ்வளவு பேர் வந்து அவர் வந்து நெருடான்னு கூப்பிட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டிருப்பாங்க. எத்தனை முறை தூக்கி கொஞ்சி இருப்பார். இது எல்லாமே அவருக்கு தனக்குத்தானே அப்படி ஒரு நெருடாதாசன் வச்சிருந்தாலும் அதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் கூப்பிடுது, அவருடைய மனைவி கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, அவருடைய பதிவாக இருக்கும். அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியது கூட வந்து ஒரு பாப்லோ நெருடா அப்படின்னு ஒரு அந்த அதை கடந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காரு இல்லையா? அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஏன் அவர் வந்து ஒரு பாரதிதாசனையும் பாப்லோ நெருடாவையும் தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்க வேண்டும். அப்போ அவங்க இரண்டு பேரும் அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா அவருடைய சொத்துகள் பூரா அவர் இந்த பாப்லோ நெருடாக்கு தானே விட்டுட்டு போயிருக்காரு. ஒரு பாரதிதாசனுக்கு தானே விட்டுருக்காரு. ஒரு அவருடைய கவிதை சொத்தாக இருக்கட்டும், அவருடைய உடைமையா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரணுங்கிறதுனால ஒரு நெருடாவுக்கு விட்டுட்டு போயிருக்கேன், ஒரு தாசன் ஒரு பாரதிதாசனுக்கு விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு அவர் அதை விட்டுட்டு போகும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மகனுக்கு தன் பிடிச்ச கவிஞருடைய பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரொம்ப முக்கியம். தனது கடைசி காலத்திலும் அவருடைய பெயர் தனக்கு பின்னாலும் அவருடைய பெயர் நெருடாவின் பெயர் நிலைத்து நம்முடைய குடும்பத்துல வாரிசாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பற்று அப்படிங்கிறது இல்லையா? அது எப்படி வந்திருக்கும் அவருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாரதிதாசன் மேல ஒரு பற்று இருக்கு. அந்த பற்றை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? என் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறது மூலமா நான் அதை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மனசு இருக்குல்ல. அத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. நான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். காலையில யோசிச்சு பார்த்தேன். அவர் பையனை எவ்வளவு பேர் நெருடான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப கூப்பிடும் போதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒரு பெரிய பூரிப்பு இருந்துட்டே இருந்திருக்கும்ல. ஒரு மகன் கூப்பிடுறதா இருக்கட்டும், தன்னுடைய மனைவி பிள்ளையை பெயர் சொல்லி கூப்பிடுறதா இருக்கட்டும், அந்த பையனுடைய மனைவி அவருடைய மனைவி அவரை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அவருடைய மகன் அவருடைய பேர பிள்ளைகள் பேர் சொல்லி கூப்பிடுறதாக இருக்குது. இப்படி சொல்லும்போது இப்படி பரம்பரை பரம்பரையாக அந்த பெயர் நிலைத்திருக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த அந்த பற்று அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஆழமா இருந்திருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நெருடா பற்றி நிறைய நவீன இலக்கியத்துல பெருசா நிறைய கொண்டாடிட்டே இருக்காங்க. அவருடைய கவிதைகள் நிறைய தமிழில் மொழிபெயர்ப்பு ஐயா கூட ஒரு தொகுப்பு மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டிருக்காரு. இன்னும் நிறைய கவிதைகள் மொழிபெயர்ப்பாகி வெளியில வந்துட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நானும் கூட ஒரு நெருடா பத்தி ஒரு கட்டுரை சமீபத்தில் எழுதியிருக்கிறேன். ஆக அவரை கொண்டாடுறது அப்படிங்கிறது முதல்ல அதுக்கு தொடக்கி வைத்த ஒரு ஒரு தொடக்க புள்ளியா தமிழன் ஐயா அவர்கள் தான் அதுல இருக்கிறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமா தமிழன்பன் ஐயா அவர்களுடைய கவிதைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 3 பிரிவுகளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு இலக்கிய நயத்தோடு படைக்கக்கூடிய கவிதை. ஏன்னா அவருடைய மேடை கவிதைகள்லாம் பார்க்கும்போது அவருடைய சொல் விளையாட்டு மொழி விளையாட்டு இருக்கு இல்லையா? எதுகை மானையோடு அவரு டக்குன்னு அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை எடுத்து வெளியில் வைக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு
ஒரு விஷயமா பாக்குறேன் நானு. ஏன்னா ஒரு எந்த நேரத்துல அவர் கவிதை எழுதினாலும் ஒரு புது கவிஞர் ஒரு காலடி எடுத்து வைத்து கவிதை உலகுக்குள் வரக்கூடியவர்கள் போலவே அவர் ஒவ்வொரு கவிதை எழுதும் போதும் தன்னை நினைத்து கொண்டுதான் அந்த உந்துதலோடு தான் அவர் அந்த கவிதைகளை எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கவிதையும் அதற்கான அந்த இலக்கிய நயம், அது கவி நயம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கவி நயத்தை தனது கவிதைகளில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப அக்கறையோட ரொம்ப மெனக்கடலோட ஒவ்வொரு கவிதையும் அவர் எழுதிதான் அவர். ஏன்னா கடைசியாக எழுதின கவிதைகள் முகநூலில் அவர் பதிவு செய்த கவிதைகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா சில நேரங்கள்ல கவிதை உலகத்தோடு தொடர்ந்து ஒரு 80 85 வயசு வரைக்கும் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியம். ஏன்னா நானும் கவிதை எழுதிட்டு இருக்கேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது ஏதோ ஒரு 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 அயற்சி உண்டாகிறது. சரி இவ்வளவுதான் கவிதையா, இதுக்கு மேல நம்மளால கற்பனையா செய்ய முடியாதா, இது ஒரு இதுக்கப்புறம் எழுதுற கவிதைகள்லாம் என்ன மாதிரி போகும். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 50 60 வயசுக்கு அப்புறம் போச்சுன்னா அப்புறம் கற்பனை திறன் குறைஞ்சு போயிடுது. ஒரு நீர்த்த தன்மைங்கிறது கவிதைகள் எழுதும் பொழுது அந்த கற்பனையில் ஒரு நீர்த்து போன தன்மை உண்டாகிறத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு நானே அதை உணர முடியுது. சில நேரங்கள்லயே ஒரு கவிதை நம்ம கவிதையெல்லாம் நீர்த்து போச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வருது. ஆனா ஐயா அவருடைய கவிதைகளை பார்க்கும்போது அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் 25 வயசு வரைக்கும் ரொம்ப உற்சாகமா உந்து சக்தியோட ரொம்ப அழகான கவிதைகள் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய உள்ளுக்குள்ளார ஒரு ஊற்று இருந்து திரும்ப 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 அவரை ஏதோ ஒரு புஷ் கொடுத்து 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 அந்த கவிதைக்குள்ளார அவரை இயங்க வச்சுட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அது கவிதை மேல அவருக்கு இருந்த மிகப்பெரிய மதிப்பும் காதலும் தான் மிக முக்கியமான காரணமா இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா கவிதை எவ்வளவு எளிதில் வராது. உணரலைன்னா ஒரு பிறவி கவிஞர் அதை உணரல அப்படின்னா தனக்குத்தானே அந்த கவிதை உள்ளுக்குள்ளத இல்லை அப்படின்னா இது வெளியில் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படி பார்க்கும்போது அவர் கவிதையோட எவ்வளவு ஆத்மார்த்தமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா அவர் எளிமையாக சொல்லக்கூடிய அவருடைய அந்த கவிதை சொல்லக்கூடிய திறமை. ஏன்னா ஒரு கவிதை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய கோணர் உரையோ அல்லது இந்த சொல்லுக்கு பொருள் தெரியல, இல்ல இந்த வார்த்தை எங்க போய் தேடுறது, இது ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு குழப்பத்துக்குள்ளாரையும் நம்மளை இழுத்துட்டு போகாம ரொம்ப எளிமையான வரிகள்ல சொல்ல வேண்டியதை மிகச்சரியாக சொல்லக்கூடிய திறன் அவருடைய கவிதைகள் எல்லா கவிதைகளிலுமே பொதுவாகவே பார்க்க முடியும். ஏன்னா ஒரு புதுசா கவிதை எழுத வர்றவங்க இல்ல புதுசா ஒரு ஒரு வாசகன் ஒரு கவிதையை படிக்கணும், ஒரு தொடக்க கால ஆரம்ப காலத்துக்கு ஒருவனுக்கு ஒரு கவிதையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக இவருடைய கவிதைகள் எடுத்து நம்ம முன்வைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு படிச்ச உடனே டக்குன்னு இதை புரிஞ்சுக்க முடியும், டக்குன்னு இதை செயல்படுத்த முடியும், டக்குன்னு தனக்குள்ள அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஒரு ஒரு கவிஞனை முன்னிலைப்படுத்தி ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஐயா அவர்களுடைய கவிதைகளை நாம் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். அடுத்து மூணாவதா ஒரு பகுதி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு கவிஞராக அவனுக்குன்னு ஒரு எல்லைக்கோட்டை வரைஞ்சிக்காம தன்னுடைய கவிதைக்கான எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே சென்ற ஒரு கவிஞருடைய மிகப்பெரிய தேடல் இவருடைய கவிதைகள்ல பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு சில பிறமொழி கவிதைகளுக்கு, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கசல் கவிதைகளை கொண்டு தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதாக இருக்கட்டும், பழமொன்றின்ற ஒரு வடிவம், அது இப்படி ஒரு வடிவம் இருக்குங்கிறது உண்மையிலே சத்தியமா எனக்கே தெரியுது. எனக்கெல்லாம் தெரியாது. ஐயா சொல்லல அப்படின்னா அப்படி ஒரு வடிவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதல் இல்லாமலே போயிருந்திருக்கும். அப்ப அப்படியான ஒரு வடிவங்களை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு மொழிக்குள்ளார பாரதி சொன்ன மாதிரி 8 திக்கும் சென்று பிறமொழியில் உள்ள சத்திரங்கள் எல்லாம் கொண்டு இங்க சேர்க்கணும் அப்படின்னு பாரதி சொல்றது போல அது எல்லாத்தையும் கொண்டு நமக்கு சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கவிதையில இருக்கக்கூடிய பிறமொழி வடிவங்களை புதிய புதிய தேர்வுகளை எல்லாம் கொண்டு தமிழுக்குள்ளர் அதை முயற்சி செய்து இங்க கொண்டு சேர்த்திருக்கிறார் இல்லையா. இந்த இந்த அக்கறை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அக்கறையா நான் பாக்குறேன். ஏன்னா அவரு படிச்சிருக்கலாம், படிச்சு பார்த்துட்டோ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கைத்தட்டிருக்கலாம், கைத்தட்டி அப்படின்னு நகர்ந்து போயிருக்கலாம். இந்த வடிவத்தை அவர் ஏன் எடுத்துக்கணும் இல்லையா. ஒரு ஒரு சென்றிய கவிதை ஏன் தமிழன்பன் தமிழ்ல எழுதி கொண்டு தமிழ் மக்களுக்கு, தமிழ் வாசகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அது அது அதுதான் அவரு கவிதை மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு. எனக்கு தெரிஞ்சத எல்லாருக்கும் சொல்லணும், பிற மொழியில இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம தமிழுக்கு கொண்டுட்டு வரணும், இது இன்னும் பல முயற்சிகள் இதுல நடக்கணும், இன்னும் நிறைய இதுல எழுதணும் அப்படிங்கிறத அந்த ஒரு உத்வேகத்துல அவர் ஒரு இந்த மாதிரியான வடிவ பரிசோதனைகள் எல்லாம் அவர் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடிகிறது. அதே மாதிரிதான் ஹைகோவா இருக்கட்டும், ஹசலா இருக்கட்டும், இல்ல குறும்பாக்கள் நிறைய எழுதினதாக இருக்கட்டும், இப்படியாக நிறைய வடிவங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி முக்கியமான ஒரு பணியை செய்து சென்றிருக்கிறார். தமிழ் கவிதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருதுகளையும்
பெரும்பாலும் பெரும்பாலும் சொல்லலாம், பெரும்பாலும் அத்தனை விருதுகளும் அவரை சென்று சேர்ந்திருக்கின்றன. அரசியல் கவிதை எழுதுறதுலையும் மிக முக்கியமான ஒரு பங்கினை அவர் செய்திருக்கிறார். சாதாரணமா ஒரு சுகமான கவிதைகளை எழுதிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளார தன்னை நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கவிஞராக இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலும் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பஞ்சதந்திர காட்டில் நரிகளே இல்லை, அவை சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்ற மன்றங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விட்டன அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கசப்பான ஒரு நகைச்சுவையை கொண்டு வந்து ஒரு முன் வைக்கும் போது ஒரு பெரிய சாட்டையடியாக இருக்கிறது. ஒரு சட்டசபையை, ஒரு அரசை, ஒரு அரசாங்கத்தை ஒரு பஞ்சதந்திர காட்டில் நதிகளே இல்லாத அளவுக்கு எல்லா நதிகளும் ஒரு அரசு சபையில் உட்கார்ந்து இருக்கின்றன அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப எந்த வகையான ஒரு மதிப்பீடு மக்களுக்கு அரசியல் அமைப்பு மேல் இருக்கிறது அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டுறது, அந்த ஒரு அரசியல் யதார்த்தத்தை ரொம்ப எளிமையா கொண்டு வந்து அதே சமயம் ரொம்ப கூர்மையாவும் கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கறத வந்து எல்லாராலும் எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றாலும் கூட அவர் இப்படியான சாட்டை அடிகளும் அப்பப்ப கொடுத்துட்டே வந்திருக்காரு அப்படிங்கறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இறைப்பையை காலியாகவே வைத்திருங்கள், வந்தே மாதரத்தை வறுத்து தருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவரு உண்மையிலேயே அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நியாயமான கோபத்தை வந்து சுட்டி காட்டக்கூடிய வகையில் இதெல்லாம் இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, கண்ணபுரான்கள் துரியோதனன்களுக்கு தேரோட்ட போய்விட்டார்கள், துரியோதனன் கொடுக்கும் அடிப்படை சம்பளம் அகவிலைப்படியும் அதிகமாம் போன்ற இந்த மாதிரியான வரிகளையும் அவர் வந்து தன்னுடைய கவிதைகளின் வழியாக, பெரும்பாலும் மேடைகளில் கவியரங்கங்களில் பாடும் பொழுது இப்படியான வரிகளின் வழியாக சாட்டையடி கொடுப்பது வழக்கம். நானும் நிறைய கவியரங்க மேடைகள்ல பாடியிருக்கிறதுனால சில நேரங்கள் இந்த மாதிரி அரசியல் கருத்துக்களை கவிதைகளில் பதிவாக இல்லாமல் மேடைகளில் யதார்த்தமாக எளிமையாக எல்லோருக்கும் சொல்லிவிட்டு சென்று விடுவது வழக்கம். அப்படி போன்ற வரிகளை எல்லாம் இவருடைய கவியரங்க கவிதைகளிலேயே நிறைய பார்க்க முடிகிறது. ஊரில் ஒருவர் நகர்மன்ற உறுப்பினர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், ஆனால் மனிதராக முன்பே மரித்து போனார் அப்படின்ற இந்த வரி அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதத்தன்மை அப்படிங்கிறது மனிதர்களாக கருதப்படும் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டியது மிருகங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு அமைப்பில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரிக்கு அது இல்லாமல் போகும்போது உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய மனிதமே மரித்து போனதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் அவர் இந்த இடத்துல வந்து மையப்படுத்தி இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். ஆக சுகமான கவிதைகளுக்கு தாண்டி, அரசியல் கவிதைகளை தாண்டி, ஹைக்கூ கவிதைகளை தாண்டி தன்னம்பிக்கை கவிதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமீபத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எழுதிய சொன்ன ஒரு வரி எல்லாருக்கும் எளிமையாக சென்றது. அப்பதான் வந்து தமிழன்பன் அவர்களுடைய புகழ் இன்னும் பெரிய அளவுக்கு பரவியது அப்படின்னு கூட சொல்லலாம். 10வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் நலவாணி அப்படின்னு இந்த வரிகள் அதுக்கப்புறம் எனக்கு நான் எந்த இடத்துல எல்லாம் விழுகிறனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு வரி வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் சுகமாவே இருந்துறது இல்லை, நிறைய மேடு பள்ளங்களை நம்ம அன்றாடம் சந்திச்சுட்டே இருக்கோம். அப்படி இந்த வரி வரும் பொழுதே சரி 10 முறை சரி ஓகே பரவாயில்ல அடுத்த முறை எழுந்துருவோம் அப்படின்னு அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது இல்லையா? அந்த உற்சாகமும் உத்வேகமும் ஒரு நெம்புகோலாக நம்ம கூடவே இருந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி வரிகள் தான் நமக்கு சில நேரங்கள்ல வந்து கை கொடுக்கும். நான் அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற சில நேரங்கள்ல வேலை பளு அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற நேரங்கள்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நான் கவிதை எடுப்பேன். டக்குன்னு ஒரு கவிதை நூலை எடுத்து ஒரு கவிதையை படிச்சேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் உலகத்திலிருந்து அப்படியே நான் கொஞ்சம் விலகி என்னுடைய கவிதை உலகத்துக்குள்ளார என்னை அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த மாதிரியான சமயங்கள்ல இப்படியான வரிகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா போயிடும். அந்த வகையில் வந்து கவிதை அப்படிங்கிறது என்னோடய பயணிச்சுட்டே இருக்கிற ஒரு ஒரு விஷயமாக, ஒரு அங்கமாக, என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறதுனால இப்படியான சில வரிகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகளா நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல என்னுடைய மொபைல் போன்ல ஸ்கிரீன்ஷாட்ல மேலேயே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரீன்ல வச்சிருவேன். அப்போ அப்படி கொஞ்ச நாள் நான் என்னுடைய ஸ்கிரீன் சேவர்ல இருந்த முக்கியமான வரி வந்து இந்த 10வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் நல்லவாணி அப்படிங்கிற இந்த வரிகள் நான் என்னுடைய ஸ்கிரீன் சேவர்ல ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அதனால இது எனக்கு ரொம்ப நெருக்கமான வரியாகவும் நான் பார்க்கிறேன். இது வந்து சூரிய பிறைகளில் உள்ள கவிதைகள். இப்படியாக ஐயா அவர்களுடைய கவிதைகளை பற்றி பேசிட்டே போகலாம். பிரியா எழுதிய சித்திரத்தை பத்தி நம்ம வந்து இங்க வைக்கிறது அப்படிங்கிறது. இப்ப அயலகத்துல அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்குள்ளார போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு கருப்பொருள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
சிங்கப்பூரில் நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கவிமாலை. அது சிங்கப்பூர் தமிழ் கவிஞர் இயக்கம். அதனுடைய அமைப்பினுடைய தலைவராக இருப்பேன் நான். எங்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக சிங்கப்பூர்ல செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பின் வழியாக நிறைய முறை நம்முடைய கவிஞர் அவர்கள் எங்களுக்கு இருக்காங்க. வந்து எங்களுடைய இலக்கிய நிகழ்வுகளில் பங்கெடுத்து நிறைய உரைகள், கவிதை சார்ந்த உரையாடல்கள், உரைகள் இங்கு செய்திருக்கிறோம். அவரோட இணைந்து நாங்கள் செய்திருக்கிறோம். கவியரங்கங்கள் அவரோடையே நான் வந்து 2 கவியரங்கங்கள் ஐயா அவர்களுடைய தலைமையில் நான் பங்கெடுத்திருக்கேன். ஒரு கவிதை சந்திப்புகள் இணையம் வழியாக கோவிட் சமயத்தில் அகன் ஐயா அவர்களோடு சேர்ந்து கூட ஒரு முறை ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு முன்பு ஒரு முறையும் அவரோட நேரடியாக உரையாடல் ஒன்றுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்க வந்து ஒரு விதைகள்னு ஒரு அமைப்பு ஒண்ணு வச்சு மாணவர்களுக்கான கவிதைகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாணவர் அணி ஒண்ணு இருக்கு. அந்த அணியில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு சந்திப்பு ஒன்றையும் நான் தமிழன்பன் ஐயா அவர்களோடு ஏற்பாடு செய்திருந்தேன். அது போல இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், கவியரங்கங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள், இங்க முஸ்லிம் பேரவை ஒன்று இருக்கிறது. அதுல வந்து முஸ்தபா அவர்கள் அடிக்கடி தமிழன்பன் அவர்களுடைய அதிகமான தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர் அழைத்து வந்து கடைசியாக ஒரு சிங்கப்பூர் வந்தது அப்போதுதான் நினைக்கிறேன். ஒரு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹாலில் ஒரு பெரிய கவியரங்கம் நடந்தது. அதில் யுகபாரதி அவர்கள் அப்போது நான் கவிதை பாடியிருப்பது. அவர் வந்து எனக்கு ஒரு முன்னறி, என்னுடைய பெயர் வந்து ரொம்ப எளிமையா கவிஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி கவியரங்க மேடைகளில் என்னை கூப்பிட்டு அழைக்கும் போது என்னுடைய பெயர் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா இன்பாங்கிறது வந்து இன்பா அப்படின்னு சொன்னாலே இன்பா, வெண்பா, கரும்பா, குறும்பா அப்படின்னு வரிசையா வந்து பாப்பாவா அப்படி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப வசதியான பெயரா இருக்கும். அதனால ஐயா அவர்கள் என்னை பத்தி அறிமுகம் சொல்லி கூப்பிடும் பொழுது இப்படித்தான் என்னை கூப்பிட்டார். நான் அன்னைக்கு ஒரு வெள்ளை உடையில போயிருந்தேன். இன்பா வெண்பாவாய் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு மேடையிலேயே ஒரு ஸ்பான்டேனியஸா வந்து ஒரு வரிசையாக ஒரு பாப்பாவாக அடுக்கிக் கொண்டே சென்றார். அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்ப உள்ளத்தில் ரொம்ப குறிப்பை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாக இன்னும் நினைவுகள் அப்படியே இருந்துட்டே இருக்குது. அதே போல நம்முடைய யுகபாரதி அவர்களும் வந்து ரொம்ப ஐயாவுடைய நெருக்கமாக இருந்தவர். எங்களிடம் ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னாரு, எனக்கு ஒரு மகள் இருந்தால் யுகபாரதிக்கு தான் நான் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான கவிஞராக அவரும் அவர் மேல ரொம்ப மரியாதை செலுத்தக்கூடிய கவிஞராகவும் இருந்திருக்கிறார்கள். இப்ப சிங்கப்பூருக்கு வந்த போது இருவரும் அதிகமாக தொடர்பில் இருந்ததுனால இருவருமே சேர்ந்து தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள், உரையாடல்கள் எல்லாவற்றிலும் அவர் இங்கு பங்கேற்றிருக்கிறார். வல்லமை தாராயோன்னு ஒரு வளையுரை தொடர் நம்ம சென்ற கோவிட் காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு முக்கியமான தலைவர்களுடைய உரைகளாக நாங்கள் வாங்கி அந்த ஒரு வளையறை தொடரை வந்து அந்த கோவிட் காலகட்டம் 3 மாதங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வரிகளை உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வரிகளாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் ஒரு வளையறை தொடரை நடத்த போது ஐயா அவர்களுடைய காணொலி ஒரு 5 நிமிட காணொலியும் எங்களுக்கு பதிவு செய்து கொடுத்திருந்தார். அதையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய கவிமாலை அமைப்பில் விதைகள் மாணவர்கள் அனைவரும் ஐயாவுடைய கவிதைகளை எடுத்து வந்து ஒரு மணி நேரம் நிகழ்வாக அது நடத்தினோம். எல்லாருமே வந்து அவருடைய கவிதைகளை வாசிச்சு அவருக்கான நினைவு அஞ்சலியை ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி விட்டு அவரை பற்றின ஒரு சில காணொலி யூடியூப்ல இருந்த காணொலி போட்டு அதோடு சேர்ந்து எங்களை மாணவர்களும் அவருடைய கவிதைகளை வாசித்தோம். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ஐயா அன்னைக்கு சென்னையில் மறைந்த போது நான் அப்பதான் வந்து பயணத்துல இருந்தேன். சென்னையில நள்ளிரவு போய் இறங்குறேன். அப்பதான் எனக்கு செய்தி வந்தது தமிழன்பன் ஐயா மறைவு. எல்லாருமே எங்க குழுல ஆழ்ந்த இரங்கல் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே பயங்கர ஒரு ஷாக்கிங். ஏன்னா அடுத்த நாள் காலையில என்னுடைய நூல் வெளியிடுச்சு. நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் ராமகிருஷ்ணன் தலைமையில. அதே நேரத்துல எனக்கு விடிய காலையில 7 மணி இருக்கும். இந்திரன் அவர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, நான் வந்து ஈரோடு தமிழன்பன் ஐயா அவருடைய இறுதி அஞ்சலி வந்து 10:30 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்களோட நூல் வெளியீடு 10 மணிக்கு வச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு மனிதருக்கு, ஒரு மாமனிதருக்கு இறுதி அஞ்சலிங்கிறது ஒரு முறைதான் நடக்கும். என்னுடைய புத்தக வெளியீடு எப்ப வேணா நடக்கும். இந்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், எப்ப வேணா நடக்கும். நீங்க தயவு செய்து அந்த இறுதி அஞ்சலியில போய் கலந்துக்கணும். நூல் வெளியிட்டு அவ்வளவு முக்கியம் இல்லை. அதனால நீங்க தரமா அங்க போங்க, அங்க போய் அவருக்கு கடைசி இறுதி மரியாதை செய்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான்
சொன்னேன். அதே போல நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி தயவு செய்து கோச்சுக்காதீங்க, உங்க நூல் வெளியீட்டுக்கு வர முடியல, நான் வந்து தமிழ் பையன் அப்படி கிணறுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நான் வந்து சந்தோஷமா தான் தாராளமா நீங்க அங்க போங்க, என்னுடைய நூல் வெளியீட்டுக்கு என்னால கலந்துக்க முடியல, அதனால நீங்க அங்க போய் இறுதி அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அனுப்பி விட்டேன். அப்புறம் என்னுடைய நூல் வெளியீட்டு நடக்கும்போது அந்த நிகழ்வில் முதல்ல நான் வந்து ஒரு நிமிடம் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிகழ்ச்சியவே தொடங்கி. உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஏன்னா அந்த நேரத்துல நான் அங்க இருந்திருக்கணும். ஏன்னா அப்ப நான் சென்னையில இருக்கேன். அப்ப அங்க நான் என்னால போக முடியாத ஒரு சூழல் இருப்பது ஒரு பெரிய பாரமாவே அந்த வீடு முழுவதுமே என்னால வந்து ஒரு சுதந்திரமா இயங்க முடியாத ஒரு சூழல்லையும் இருந்தேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, நான் அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, என்னை விடுவிக்க முடியலையே அப்படி அதுல இருந்து அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாரத்தோடையே தான் இருந்துச்சு. நான் அங்க இல்லாம சென்னை இல்லாம நான் சிங்கப்பூர்ல இருந்தேன், எனக்கு அது இருந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஆனா சென்னையில இருந்தும் நான் வந்து அவருடைய இறுதி நிகழ்வுக்கு அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழல்ல மாட்டிட்டோமே அப்படின்னு ஒரு பெரிய பாரம் நம்ம மனசுல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் வந்து என் மேல தனிப்பட்ட அவருக்கு ஒரு பிரியம் உண்டு. ஏன்னா முகநூலில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு பதிவு நான் போட்டேன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மெசேஞ்சர்ல வந்து எனக்கு ஒரு அதை பத்தின ஒரு கருத்தை எனக்கு போடுவார். வந்து மகள்னு தான் கூப்பிடுவார், மகளையே அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவார். கூப்பிட்டு அதுக்கு பத்தின ஒரு ஒரு குறிப்பு போடுவார். கடைசியா எனக்கு ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் எனக்கு அவருடைய முகநூல் மெசேஞ்சர்ல அவருடைய செய்திகள் வந்துட்டே இருந்தது. அவர் இறந்த பிறகு அந்த செய்திகள்லாம் அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மகாகவி ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவசியமே கிடையாது. ஆக ஆக அந்த அளவுக்கு என் மேல பிரியமா இருந்த ஒரு கவிஞர் இருந்திருக்கிறாரு வரைக்கும் அப்படின்னா அவரு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அவருக்கு வந்து இன்பான்னு ஒரு பெயரை தெரியும், அவ்வளவுதான். அந்த பெயருக்கு ஒரு கவிஞராக தெரியும். அவர் என்னை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த ஒரு வரி போட்டாலும் சரி, அந்த ஒரு வரிக்கு வந்து அவர் ஒரு பதில் போடுவார். ஒரு 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 மகாகவி வந்து நமக்கு ஒரு பதில் போடும்போது அது எந்த அளவுக்கு ஒரு நமக்குள்ளார ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உணர்ந்து பார்த்தால்தான் அது கண்டிப்பா தெரியும். அளவுக்கு உண்மையிலேயே அவருடைய மறைவு செய்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங். இன்னும் ஒரு 5 வருடங்கள் அது இன்னொரு 10 வருடங்கள் கூட அவர் இருந்துட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்தா இருந்துச்சு. ஆக மகாகவி தமிழகத்துக்கு மட்டுமே சொந்தமான கவிஞராக இல்லாமல் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய கவிஞராக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தம் பெண் தமிழ் கவிஞர் பேரவை அப்படிங்கிறதே நான் நினைப்பேன் சில நேரங்களில் இதை வந்து ஈரோடு தமிழன்பன் பேரவைன்னு கூட மாத்திரலாமோ அப்படின்னு கூட நம்ம ஒரு முன்மொழிவு செய்யலாம் அப்படின்னு கூட அக்னையா கிட்ட சொல்லலாம் கூட சில நேரங்கள் எனக்கு தோணும். ஏன்னா நம்ம அதிகமாக அவருடைய கவிதைகள் தான் அந்த குழுவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நெருக்கமா இருந்தது. அவரு அக்னையா போடுற அந்த நேற்று போட்டிருந்த திருக்குறள் பற்றி, திருக்குறள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும், சங்கங்கள் எதுவும் முன்னெடுக்கணும் அப்படின்னு அவர் போட்ட அந்த வரிகள் கூட நான் படிச்சுட்டே இருந்தேன். அவர் போடுற அந்த ஈரோடு தமிழன்பன் ஐயா கவிதைகள் அப்படின்னு போட்டு அவர் போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் வந்து தொடர்ந்து படிச்சிருவேன். சில நேரங்கள்ல அதுக்கு பதில் கொடுப்பேன், சில நேரங்கள்ல வந்து அதை படிச்சுட்டு மௌனமா உள்வாங்கிட்டு அப்படியே கடந்து போவதும் உண்டு. ஆக இப்படியாக எனக்கு நிறைய அறிமுகத்தை அக்னையா வழியாக எனக்கு நிறைய பரிச்சயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு மேடைக்கு போனாலே வந்து ஒரு உரை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து சில நேரங்கள்ல நான் அவருடைய உரையை கூட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அவர் அந்த உச்சரிக்கிறது, அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறது, உற்சாகமா பேசுறது, அவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர் இல்லையா. ஒரு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுதே கரெக்டான இந்த நேரத்துக்கு வர்றது, வரும் பொழுதே வந்து ஒரு டக்கின் பண்ணிட்டு ஒரு ஸ்டைலாக அவர் வர்றது, அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, தன்னை வந்து ஒரு பிரசன்டபிளா வச்சுக்கணும் அப்படின்னு எப்போதுமே நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கவிஞர்களுக்கும் வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரசன்டபிளா வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுலாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பா அவர்கிட்ட நான் பாக்குறேன். ஆக அவருடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவருடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி நான் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தமிழன்பன் ஐயா வந்து இந்த உலகத்திலேயே அதிகமாக கொண்டாடியது ஐயா அவர்களுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழும் கவிஞர்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. இறந்த பிறகு அவருக்கு ஒரு மகாகவின்னு பட்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவரை மகாகவி அப்படின்னு கொண்டாடுறதும், அவருடைய தொகுத்து கொண்டு வந்து அவருக்கு முன்னாலேயே அது எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறது இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு முறை நான் அதை பத்தி ஒரு கிண்டலாவே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அவர்கிட்ட கேட்டேன், அகன் ஒருத்தர் வந்து உங்க கவிதைகள் எவ்வளவு கொண்டாடுறாரு, என்னதான் பண்ணீங்க நீங்க அவரை அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிண்டலா கூட அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னது வந்து,
அகன் எனக்கு மகனாக பிறக்காவிட்டாலும் கூட நான் சென்ற பிறவியில் செய்த புண்ணியம் தான் இன்று அகனை பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு அவர் மேல அவருக்கு ஒரு பெரிய பாசம் எப்போதுமே உண்டு. அதுக்கு நான் வந்து அந்த கவிதையை மட்டும் வாசிச்சிடறேன். ஒட்டுமொத்தமா இது ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமாக ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய கவிதை அப்படின்னா அது எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னு என்னுடைய பார்வையில ஒரு தமிழ் கவிதை பரப்பில் முந்தைய மரபார்ந்த கவிதைகளுக்கும் அதுக்கு பின்னால் வந்த புது கவிதைகளுக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்தவர் ஐயா அவர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நவீன சிந்தனையிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த சிந்தனைகளையும் கவிதை வழியாக வெளிப்படுத்தியவர். திராவிட சிந்தனையில் மலர்ந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு உலக பார்வையில் ஒரு உலக குடிமகனாக உலா வருகின்ற ஒரு கவிஞராக தனது இருப்பை நிலையாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் அப்படின்னு நான் அவரை அடையாளப்படுத்துகிறேன். அவருடைய ஒரே ஒரு கவிதை மட்டும் கடைசியாக ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கொன்றை மலர்கள் பற்றி அவர் எழுதின ஒரு கவிதை இது. போரூர் தோட்டத்திற்கு என் புத்தகங்களும் நானும் வந்து சேர்ந்தோம். 8 மாதங்களுக்கு பிறகுதான் என் கவிதை வந்து சேர்ந்தது. ஏனெனில் 8 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் கொன்றை மரங்கள் பூக்கின்றன. காலம் ஒவ்வொரு பூவுக்குள்ளும் போய் குதூகலிக்கிறது, கொண்டாட்டம் போடுகிறது. தங்கத்தின் தாராள புன்னகைகள் இயற்கையாய் பூத்து குழுங்குகின்றன. ஒப்பனை செய்ய எந்த அழகு நிலையை பட்டாம்பூச்சிகளை அனுப்பி வைத்ததோ தெரியவில்லை. ஒப்பனை செய்ய எந்த அழகு நிலையை பட்டாம்பூச்சிகளை அனுப்பி வைத்ததோ தெரியவில்லை. அலங்காரத்தால் சொக்கி போன கொன்றைகளுக்கு பெருமை பிடிபடவில்லை. அலங்காரத்தால் சொக்கி போன கொன்றைகளுக்கு பெருமை பிடிபடவில்லை. தவிட்டு குருவிகளோடும் மைனாக்களோடும் இரட்டை வாழ் கருங்குருவிகளோடும் என் தமிழ் சொற்கள் காவி விளையாடுகின்றன. கொன்றை கிளைகளுக்கு தாவி ஓடுகின்றன. இந்த வழியாக வரும்போது போகும்போதும் உச்சிகளில் உட்கார்ந்து கொன்றைகளோடு கொஞ்ச நேரமாவது பேசாமல் போவது இல்லை பச்சை கிளிகள். கொஞ்ச நேரமாவது பேசாமல் போவதில்லை பச்சை கிளிகள். மஞ்சள் நிறம் கொன்றை மலர்களுக்கு வரும் முன்பு எங்கே இருந்திருக்கும்? அந்த மஞ்சள் நிறம் கொன்றை மலர்களுக்கு வரும் முன்பு எங்கே இருந்திருக்கும்? எலும்புச்சம்பழத்தின் சிந்தனைகளிலா? என் போரூர் கோட்டத்திற்கு வாருங்கள், ஒவ்வொரு பூவிலிருந்தும் நான் பார்ப்பேன். போரூர் கோட்டத்துக்கு வாருங்கள், ஒவ்வொரு பூவில் இருந்தும் நான் பார்ப்பேன். என் கவிதை பார்க்கும். அதனால் என் கொன்றை பூக்களை பார்க்க வாருங்கள் என்று அவருடைய கவிதை வரி அப்படியாக ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பூவில் இருந்தும் பார்த்து கொண்டே இருப்பார். அவரது கவிதை ஒவ்வொரு மலராக என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி கவிஞர் இன்பா அவர்களுக்கு. ஒரு தொடர்ந்து மகாகவி அவர்களுடைய கவிதைகளை தொடர்ந்து அவர் சிங்கப்பூரில் அவரை நீங்கள் பார்த்த அந்த பொழுதுகளை மிக அழகாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்க பேச பேச அகனையா வந்து இங்க சில செய்திகளையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஐயா அவர்கள் வந்து 101 நூல்கள் அவர் வாழும்போதே எழுதி அதை தொகுத்து விட்டேன். 102வது நூல் ஐயாவினுடைய மறைவுக்கு பிறகு இன்றுதான் தொகுத்து முடித்தேன் அப்படின்ற செய்தியையும் அகனையா அவர்கள் அந்த அந்த செய்தியில் ஜூம்ல இருக்கக்கூடிய அந்த சேட்ல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ வகைமைகளை மகாகவி அவர்கள் தமிழுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் அப்படின்ற செய்தி மிக முக்கியமானதாக உங்களுடைய உரையினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். அது சென்றிவாக இருக்கலாம், ஹைக்கூவாக இருக்கலாம், கசல் நீங்கள் சொன்ன கசலாக இருக்கலாம். அதே போல பாப்லா நெருதாவினுடைய கவிதைகள் எத்தனையோ வெளிநாட்டு கவிஞர்களையும் நமக்கு அறிமுகம் செய்ததில் முக்கிய பங்கு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு உண்டு. ஐயா அவர்களை பற்றிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிஞர் ரோஹிணி அவர்களுடைய ஒலிப்பதிவு. சாதி, மதம், இனம், மொழி பார்க்காத சமர சன்மார்க்கத்தின் அருள்மொழியாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் அன்பு சார்ந்த மொழியால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற அண்ணலின் அன்பான வழியில் அரவணைத்து வளர்க்கப்பட்ட என் மூதாதையர்களுக்கு முதற்கண் வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் அடுத்த வணக்கம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடிய அவைக்கு என் அடுத்த வணக்கம்.
காவேரி தாயின் காவிய மகனாக பிறந்த வைக்கம் ஐயா பிறந்த ஊர் ஈரோட்டில் பிறந்தேன் என்ற பெருமிதத்தோடு தொடங்குகிறேன். முதலில் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த அமிர்த கணேசன் ஐயா அவர்களுக்கும், உலக பெண் கவிஞர் பேரவை, ஒரு துளி கவிதை, வல்லினச் சிறகுகள் அமைப்பிற்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைப்பு செய்து இந்த நிகழ்வுல என்னை ராஜி அம்மா அவர்கள் மிக அழகாக அடுத்தடுத்த நிகழ்வு என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தியும், அதன் பிறகு இதை வடிவமைத்த மஞ்சுளா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுப்பு செய்யும் கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும், என்னுடன் இணைந்து அயலகத்தில் இருந்து இருக்கும் சிங்கப்பூர் கவிஞர் இன்பா அவர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்தும். முதல்ல மகாகவி அப்படின்னு அவரை பத்தி நாம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலம் என் காலடியில் அப்படிங்கிற ஒரு கவிதை பாடிய கவிஞன் ஒருவர் உண்டு அப்படின்னா அவர் ஈரோடு தமிழ் அன்பன் ஐயா அப்படிங்கிறதுல பெருமை அவரையே சாரும். அவருடைய ஒவ்வொரு கவிதைகளின் வழியே நம் ஒவ்வொருவர் மூச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது புது கவிதை, ஹைக்கூ என தமிழ் கவிதை உலகில் ஒரு புதிய வடிவங்களை புகுத்திய ஒரு புரட்சியாளர்னே அவரை சொல்லலாம். இவருடைய ஆளுமையை பத்தி நான் பேசணும்னா, நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையும் அவருடைய மகாகவி, அவருடைய மாணவி என்ற வகையிலும் ரொம்ப பெருமிதத்தோடு, அவர் கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றே சொல்வேன். ஏன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவமும் முதல் இப்ப தமிழ் அன்பன் கவிதைகள் வரை அவர் தொடாத தலைப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். புகழ்பெற்ற சில வரிகள் இங்க நான் நினைவு கூறுவது ஒரு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது, ஒரு பூவின் மென்மையையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும். இந்த ஒரு நுணுக்கமான வரிகள் எளியவைதான், ஆனா அவர் சொல்ற தத்துவம் ரொம்ப ஆழமானது. ஒரு மானுடத்தை போற்றுதலுக்கும் தமிழ் உணர்வு மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகிய கவிதைகளோட ஒரு அடிநாதம்னே நம்ம சொல்லலாம். நான் 12 வருடத்திற்கு மேல இங்க துபாயில நான் இருக்கேன். ஒரு கல்வி மையத்தை நிறுவி அதுல 600க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நாங்க தமிழ் கல்வி வழிமுறையில் கற்றுக் கொடுத்துட்டு வரோம். இதுல 10 ஆசிரியர்களுக்கு மேல நாங்க வழிவகுத்து வரும் தலைமுறையினருக்கு அடுத்த நிலைகளை சொல்லிட்டு வரோம். அப்போ ஈரோடு தமிழ் அன்பன் ஐயா இங்கே உள்ள துபாய்க்குள்ள தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு துபாய் என்பது ஒரு வெளிநாடு அல்ல, ஒரு 2வது தாய் வீடாக தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இங்க துபாய் அமைப்புகளுடனும் அவருடைய இலக்கிய ஆர்வலர்களுடனும் அவருக்கு இருந்த தொடர்பு மிகவும் நெருக்கமானது. ஏன்னா இங்க நடக்கிற நிகழ்வுகளில் அவர்களின் குரல் ஒலிக்காத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பல கவிஞர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி. ஹி இஸ் அ மென்டர், ஸ்டில் ஹி இஸ் அ மென்டர். ஏன்னா அவருடைய கவிதைகள் ஏதாவது ஒரு நினைவுக்கு எங்கேயாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அவர் கவிதை வழியில் நாங்கள் முன்னிறுத்தி வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி துபாய் என்பது ஒரு மணல் பரப்பு மட்டுமல்லாமல் தமிழ் மணக்கும் சோலையாக இருக்கு அப்படிங்கறத அடிக்கடி அவர் சொல்லுவார். இங்க இருந்தப்போ பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வாழ்வியலை அவருடைய கவிதைகள்ல பதிவு செய்யறாரு. எப்படி செய்யறாரு அப்படின்னா, கடல் கடந்து வந்தாலும் தன் உடல் கடந்து தமிழை காக்கும் மண்ணின் மைந்தர்களே. அப்படியே அவர் சொல்லும் போதே நமக்கு உவகை இன்னும் சேர்ந்து கொள்கிறதுங்கிறது நம்ம சொல்லலாம். நீங்கள் பாலைவனத்தில் பூத்த பசுமையான தமிழ் மலர்கள். எனக்கு இந்த கவிதைகள்லாம் பாக்குறப்போ ஐயாவுடன் இங்க நாங்க சந்தித்த போதும் பேசின போதும் நான் எப்பயுமே எல்லாரும் இங்க ஒரு குறிப்பு பெயரடை மாதிரி என்னை கூப்பிடுவாங்க. எப்படின்னா, என் பெயர் முனைவர் மூரா ஸ்ரீ ரோஹிணி. ஆனா இங்க எல்லாருக்கும் பொதுவா கூப்பிடுறது துபாய் ரோஹிணி.
துபாய் ரோஹிணி அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும், பெரும்பான்மை இடத்துல துபாய் ரோஹிணி அப்படின்னு. ஆனா ஐயா வந்து சொல்றப்ப மட்டும், அது என்ன துபாய் ரோஹிணி, உன்னுடைய முழு பெயரை தானே கூப்பிடணும், அப்படியும் இருந்தும் நம்மளுடைய சொந்த நாடு நீ ஈரோடு, நீ என் மகள் அல்லவா, ஈரோட்டை பெருமிதம் கொண்டவள் அல்லவா அப்படின்னு சொல்லி எப்பயுமே என் முழு பெயரையும் முதல்ல அவர் என்னுடைய நம்ம சொந்த ஊர் என்னவோ அதனை அடையாளப்படுத்தி அதன் பிறகு இங்க இருக்கிற நாட்டை வந்து சொல்றப்போ அவர்தான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய முழு பேரையும் மிக அழகாக அழைத்து இந்த அளவுக்கு அந்த ஒரு சொந்த நாட்டனையும் இங்க வாழ்கின்ற நாட்டையும் பிணைப்பாக கொண்டு எங்களை அறிமுகப்படுத்திய ஒரு பேரன்பிற்குரிய சொந்தக்காரர் அப்படின்னு நான் சொல்லலாம். இங்க துபாயில பாத்தீங்கன்னா அவர் வந்திருந்த போது பல இலக்கிய அமைப்புகளோட பிரம்மாண்டமான பாராட்டு விழாக்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு வரி அவர் நெகிழ்ந்து கூறினது எனக்கு நினைவுக்கு வருது. என்னன்னா, தமிழகத்தில் நான் விருது பெற்றேன், ஆனால் துபாயில் தான் நான் அங்கீகரிக்கப்பட்டேன் அப்படின்னு நெகிழ்ந்து கூறினாரு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்க அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் சங்கங்கள், கவிமுற்றம், கவிஞர்கள், இவங்களுக்கு எல்லாமே இளம் கவிஞர்களுக்கு கவிதைகள் கொடுப்பாங்க. அதை திருத்தி அவர்கள் வந்து அணிந்துரையும் வழங்குவார். உலகறிய ஏதாவது ஒரு மாநாடோ மற்ற இடத்துல இருக்கும் போதும் அவர் உலகறிய எங்களை வந்து பெருமை செய்வதற்கு அவர்களே வந்து சாரும். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, துபாயில வந்து இளம் கவிஞர்களுக்கான ஒரு படைப்பிலக்கியம் நடக்குது. அப்போ அவர் கவியரங்கில் அவர் பாடிய வரிகள் பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மணக்கும் பூமியிலே என் செந்தமிழ் மணக்க வந்தேனே, ஒட்டகம் மேயும் மணல் வெளியில் என் முத்தமிழ் பயிரை நட்டேனே அப்படின்னு மிக அழகாக அவர் சொன்னாரு. தோழமைகளே, அதாவது ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த தொடர் நிகழ்வு வந்து நாம் அடுத்த தலைமுறையினருக்கும் தொடர்ச்சியாக தான் போகும். ஏன்னா இந்த நேரங்களோ இந்த காலங்களோ போதாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். துபாய்க்கும் அவருக்கும் உள்ள தொடர்பாக பற்றி நான் இங்க பேச வரணும்னா, வெறும் விமான பயணம் போன்றதல்ல, அது ஒரு இரத்த உறவு போன்றதாக தான் இருக்கும். ஏன்னா இங்கு வந்து அவர் துபாய்க்கு வரும்போதெல்லாம் குளிர் அறைகள்ல வந்து கவிதை வாசிப்பதை விட தொழிலாளர் முகாம்களுக்கு செல்ல அவர் வந்து ரொம்ப முனைப்பு கொடுத்தாரு. வேர்வை சிந்தி உழைக்கும் பாட்டாளிகளின் நடுவே அமர்ந்து கவிதை சொல்வதற்கு தான் அவர் பெருமையா நினைச்சாரு. இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதரை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே நான் வியந்து பார்த்ததுண்டு. அப்போ இங்க வந்து நம்ம அதாவது லேபர் கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம், அங்க போயிருந்தப்போ ஒரு தொழிலாளி அவர்களுடைய கைய வந்து அவர் கவிதையெல்லாம் படிச்சுட்டு பார்க்கும்போது கை பிடித்துட்டு ஒரு கவிதை சொல்றாரு. என்னன்னா, இந்த கோபுரங்கள் எல்லாம் கற்கள்களால் கட்டப்பட்டவை அல்ல, உங்கள் போன்ற தமிழர்களின் வேர்வை துளிகளால் கோர்க்கப்பட்டவை அப்படின்னு சொல்றப்போ அந்த தமிழர்களுடைய நெஞ்சமும் அவர்கள் வந்து ஆனந்த சந்தோஷத்துல இருந்ததை பார்க்க முடிந்தது. ஏன்னா இது வந்து துபாய் ஒரு பொருளாதார மையமாக மட்டும் பார்க்காம ஒரு உணர்வின் உலகளாவிய மையமாக அவர் வந்து கொண்டு போகிறாரு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இளம் கவிஞர்களை உருவாக்குறது தான் ஐயாவோட கூட இருந்த பயணமும் அவர்கள் விதைத்த ஊக்கமும் உற்சாகமும் இங்க முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க வந்து பார்வை வந்து துபாய் வாழ் தமிழர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லுவோம். ஆனா வந்து ஐயா சொல்றப்போ நீங்க தான் எங்களுக்கான ஆணிவேர் அப்படிம்பாரு. அதாவது வானம் எங்கும் பறவைகள் பறக்கலாம், ஆனால் பூமிக்கு திரும்பதான் வேண்டும், தமிழன் எங்கு வந்தாலும் அவன் வேர் தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஐயா சொல்ற ஒரு மிக நெருக்கமான ஒரு கவிதை எனக்கு. இன்னும் சொல்லணும்னா அவர் கற்றுக்கொண்ட பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னும் வைத்துக்கலாம். என்னன்னா, கவிதைக்கு ஓய்வில்லைங்க, என்னைக்குமே அது வாழ்நாள் முழுவதும் நிரூபித்துட்டே இருக்கும். ஐயா அவர்களுக்கு வந்து மரபு கவிதையின் வேர் தெரிந்தவர், அதே சமயம் நவீன கவிதையின் கிளைகளையும் தழுவிக்கொண்டவர். அப்போ நாம வரும் தலைமுறையினர்கள் இன்னைக்கு இணைய வழியில இணைந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் அலைபேசி இருக்கு, எல்லாமே உலகமே தன்னுள் அடக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த கவிதைகளும் ஐயா போன்ற எழுதிய பாடல்களையும் நம்ம எப்படி போற்றணும்?
ஒரு தமிழனின் புதிய வடிவங்களை நம்ம ஆதரிக்கணும். எல்லைகள் கடந்து தமிழ் இலக்கியத்தையும் அதை ஒரு இயக்கமாகவும் பரப்பணும். இன்னும் சொல்ல போனா கவிதை அப்படின்னா அது வெறும் சொல்லாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாக நம்ம பயன்படுத்தணும். இதுதான் ஐயா மிக அழகாக ஒவ்வொரு கவிதையிலும் அவர் குறிப்பிட்டிருப்பார். இதுல நான் ஒரு ஆழமான ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். அதாவது, தண்ணீருக்குள் தத்தளிக்கும் எறும்பை காப்பாற்ற தன் மூழ்கும் படகை கொண்டிருக்கிறது சருகொன்று. 3 வரிதான். தண்ணீருக்குள் தத்தளிக்கும் எறும்பை காப்பாற்ற தன் மூழ்கும் படகையை கொடுக்கிறது சருகொன்று. அதாவது, உதவி செய்வதற்கு நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தராகவும் இருக்கலாம். ஆனா ஒரு சிறு சருகாக இருந்தா கூட அது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு உதவியா இருக்கும். பெருசா செய்யணுங்கிறது எதுவும் இல்லைங்கிற அந்த வாழ்வியல் இத எவ்வளவு அழகா ஒரே இதுல அவரு இணைத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ ஐயாவெல்லாம் நான் என்றையும் போற்றப்படணும். இன்னும் சொல்லணும்னா, நான் சென்னை வந்திருந்த போதும் என் குடும்பத்தினரோட வந்திருந்த போதும் ஐயாவும் அம்மாவும் விருந்தோம்பல்ல, எனக்கு புது முறை, ஐயாவோட வழித்தடங்கள் எனக்கு தெரியாது. அதனால முதல் முறை போகும்போது ஐயா அந்த வாசல் கதவு இருக்கும் இல்லைங்களா, அதை தாண்டி வெளியில வந்துட்டாரு. வந்துட்டு பாதையில நின்னுட்டு, அம்மா இங்க இப்படி வாமா அப்படி விட்டா இன்னும் அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோடுக்கே வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கவும், திரும்பவும் நான் வீட்டுக்கு போய் சேர்றப்போ என் நேரம் 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா விருந்தோம்பல் கொடுத்து விருந்து கொடுத்து அம்மா சாப்பிட வச்சு, நீ ஏன் இப்படி இருக்க, இன்னும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் சொல்லி கவிதைகளா எடுத்து வீட்டுக்கு போனோடனே தன் மகள் வந்துட்டான்னு சொல்லி வீட்டுல இருக்கிற நூலகத்தை எல்லாம் காட்டி, இந்த புத்தகம் பாரு இந்த புத்தகம் பாரு, அன்னைக்கு நம்ம பண்ணோம்ல ஈரோட்ல. ஏன்னா ஐயா வீடும் என் தாத்தா வீடும் ஒரு செவுரு தாண்டி மட்டுமே. அப்படி இருக்கும்போது, நீ சின்ன வயசுல இப்படி தாண்டி இங்க வந்த, நாம அந்த முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர் அவரு தெரியுமா, பேரு கந்தசாமி தெரியுமா, இவரு தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பழைய நினைவுகளும் அசை போட வைத்தும், ஒரு தகப்பனார் எந்த அளவுக்கு அவருடைய மகளுக்கு உவகையோடு வந்திருக்கும் விருந்தோம்பலோட கொடுக்காரோ அதெல்லாம் நினைவுக்கு கொண்டால் எனக்கு இன்னும் நெகிழ்ந்து நான் இன்னும் அதை அசை போட்டு கொண்டுதான் இருக்கிறேன்னு சொல்லணும். மறையவில்லை மகாகவி. ஆம், ஐயா போன்ற ஆளுமைகள் உடலாலும் மறைந்தாலும் அவர்கள் சிந்திய மை என்றும் காய்வதில்லை. அவர்கள் செதுக்கிய சொற்கள் அழிவதில்லை. துபாய் மண்ணிலும் சரி, நம் மனதிலும் சரி, தமிழ் நிகழ்வுகளிலும் சரி, அவரது நினைவுகள் என்றும் நிழலாடும். அவர் புகழ்பெற்ற வரிகளுடன் நிறைவு செய்கிறேன். உனக்கும் எனக்குமான இடைவெளி ஒரே ஒரு சொல்லில் இருக்கிறது. அது அன்பு. அன்பால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி. இவ்வளவு நேரம் மிக அழகாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து, இன்னும் பல நிகழ்வுகள் ஐயா பற்றி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் தன்னார்வலர்களுக்கும், கவிதை வாசிப்பவர்களுக்கும், இன்னும் பரப்புரை செய்பவர்களுக்கும், ஒரு அமைப்பாளர்களுக்கும் மற்றும் அமிர்த கணேசன் ஐயா போன்ற பேராசான்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். பொறுத்தருள்க. பயணத்தில் இருப்பதால் நான் இந்த காணொளி மூலம் உங்களில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் நேரில் உங்கள் அத்துணை பேரையும் சந்தித்து நான் உங்களுக்காக பேச காத்திருக்கிறேன். மிக்க நன்றி. பேசுவதாக கூறினார். எனக்கு இந்த நிகழ்வே அவர் நம்மோடு உரையாடுவது போன்றுதான் இருந்தது. அவ்வளவு அற்புதமான செய்திகள். குறிப்பாக துபாய்க்கு ஐயா அவர்கள் வந்திருந்த போது எப்படி தொழிலாளர்களோடு அவர் பேச விரும்பினார், அவர்களிடம் கவிதை சொல்ல விரும்பினார் என்ற செய்திகள் எல்லாம் மிக சிறப்பாக அவர் நம்மிடையே எடுத்துரைத்தார். பாரதிதாசன் அவர்கள் கூறுவது போல், சித்திரை சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலேன்னு பாரதிதாசன் எழுதுவார் இல்லையா? அந்த பரம்பரையில் வந்தவர் நம்முடைய மகாகவி அவர்கள். அந்த
நகரினுடைய கோபுரங்கள் அந்த தமிழர்களுடைய வியர்வைகளால் கோர்க்கப்பட்டவை என்ற அந்த வரிகள் அப்படியே மனதில் பதிந்து விட்டது. அதே போல ரோகிணி அவர்கள் இறுதியாக சொன்ன அந்த வரிகள், மகாகவி அவர்கள் செதுக்கிய சொற்கள் என்பது அதற்கு எப்பொழுதும் அழிவில்லை என்ற அந்த மிக சிறப்பான ஒரு உரையை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் முனைவர் ரோகிணி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அவர் கூறியது போலவே மற்றொரு நிகழ்வில் கண்டிப்பாக அவரோடு நேரில் உரையாட காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளலாம். பேராசிரியர் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் கவிஞர்களுடைய கவிதை தோட்டத்திலே உலா வருகிற ஒரு நல்வாய்ப்பை வழங்கிய அகன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி நான் உரித்தாக்கி கொடுக்கிறேன். இன்று இருபெரும் கவிஞர்கள் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவருடைய கவிதையோடும் அவரோடும் உறவாடி இருக்கிற அந்த அனுபவங்களை எல்லாம் இனிமையாக பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் அவள் இருவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் வழங்கிக் கொள்கிறேன். கவிஞர் இன்பா அவர்கள் சில செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு முத்தாய்ப்பாக ஒன்றை அவர் சொல்லி முடித்தார்கள். ஈரோடு தமிழனும் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த எழுத்துக்களின் மூலமாக அவர் கவிதையாகவே வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். இலக்கிய நயமும் எளிமையும் கவி எல்லையை பறந்து கொண்டு சென்ற சிறப்பும் அவருக்கு உண்டு என்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார்கள். அடுத்து ஈரோடு ரோகிணி அவர்கள் அவரோடு தனக்கிருந்த கவிஞரோடு அவர் ஊரிலே பிறந்தது மட்டுமல்லாமல் கவிதையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வியல் சிறப்புகளை எல்லாம் இங்கே விரித்துரைத்தார்கள். கவிஞர்களுக்கு கவிதைக்கு ஓய்வில்லை, அது ஒரு இயக்கமாக வளர வேண்டும். கவிதை என்பது சமூக மாற்றத்திற்கான கருவி என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய நெகிழ்ச்சியான அந்த உரையை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மொழியினுடைய மொத்த அழகுகளையும் கவிதை ஒன்றுதான் காட்ட முடியும். ஆக அந்த அழகியலை ஒவ்வொரு வாரமும் இந்த கவிஞர்கள் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாமர் செட்மாம் என்பவன் சொல்லுவான், உரைநடையாளர்களே எழுந்து நில்லுங்கள், இதோ ஒரு கவிஞன் வருகிறான். கவிஞர்களுக்கு ஒரு கௌரவம் அளிக்கிறான் சாமர் செட்மாம். அந்த வகையில் தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் அவருடைய கவிதையை வாரம் இங்கே பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி கடலை ஆழ்த்துகிற அத்தனை கவிஞர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எழுந்து நின்று அவர்களுக்கு நம்முடைய கௌரவத்தை அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியருக்கு. நீங்கள் கவிஞருக்கு எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்களோ அதே போல உங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உங்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் வேறு யாருக்கேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அகனையா, உங்களுடைய கருத்துக்கள்? நன்றிமா. மீண்டும் நாம் அடுத்த வாரம் மருத்துவர்களோடு சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் கூறியது போல் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.